அந்த 2 அண்ணா வந்துட்டு காரில் லிஃப்ட் கொடுத்தாங்க. அவங்க வந்துட்டு கரெக்டாக கோழிக்கோடு சிட்டியில் வந்து ட்ராப் பண்ணாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே நேஷனல் ஹைவேஸ் தான். ஸோ அதான் லிஃப்ட் கிடைக்கல. ரொம்ப தூரம் நடந்ததுக்கப்புறம் இந்த தாத்தா தான் வண்டி நிப்பாட்டி இவர் கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் லிஃப்ட் கொடுத்தாரு. பரவாயில்ல, எனக்கு 1 கிலோமீட்டர்னாலும் பெரிய ஹெல்ப்பாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஏறி அப்படியே பரவாயில்ல 5 கிலோமீட்டர்னாலும் இறக்கி விடுங்க தாத்தா அப்படின்ட்டு ஏறிட்டேன். ஏன்னா அது என்ஹெச்னால எல்லாருமே மினிமமாகவே வந்து 100-80 போயிட்டு இருக்காங்களா, இல்லை யாரும் ஸ்டாப் பண்ணி லிஃப்ட் கொடுக்குற மாதிரி இல்லை. பைக்லேயே வந்துட்டு 2 பேர் போனால் 2 ஹெல்மெட் வேணுமா இங்கே, அதனால் ரொம்ப கஷ்டம். அப்புறம் அந்த தாத்தா இறக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 கிலோமீட்டர் நடந்திருப்பேங்க. சுத்தமாக லிஃப்ட்டே கிடைக்கல. எல்லாம் அவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்க. எல்லாம் எங்கிட்ட லிஃப்ட் கேட்குறது. அப்படியே போயிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் அப்படியே போய்ட்டு டீ கடை இருந்துச்சு, டீ குடிச்சிட்டு அப்படியே நடக்கிறேன். ஒரு 15 கிலோமீட்டர் விட்டால் கன்னியாகுமரியே போயிருப்பேன். விறுவிறுத்து ஒரு மாதிரி மயக்கமாயிருச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த அண்ணே ஒருத்தவங்க லிஃப்ட் கொடுத்தாங்க. இது நல்ல வேலை. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏசி கேப்புனா ஏசியை போட்டு விட்டு கேரளா உண்மையிலே வந்துட்டு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணவங்களான்னு தெரில. அப்புறம் தண்ணி இருக்கானு கேட்டேன், தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு கேன் எடுத்துகிட்டு போய் ஒரு பல்கில் நிப்பாட்டி அங்கே போய் தண்ணி பிடிச்சி வந்து கொடுத்து ஏசியை ஃபுல்லாக வச்சு விட்டு ஃபோனுக்கு சார்ஜ் போட சொல்லி சாப்பிட்டியாப்பா என்னன்னு கேட்டு இப்போ தாங்குனா இருங்க கடவுள் மாதிரி. ஏன்னா 15 கிலோமீட்டர் கிட்ட நடந்திருப்பேன். நான் நினச்சேன்னா சரி இங்கே ஏதாச்சும் பல்க் இருந்தால் அப்படி டென்ட்டை போட்டுருவோம், ஏன்னா நேஷனல் ஹைவேஸில் லிஃப்ட் கிடைக்காது போல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு சாப்பிட்டேன்னு கேட்டு இல்லைன்னு சொன்னோன்னே ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாரு. அவரும் ஒரு 2 கிலோ இருக்கும், அவ்வளோ வாங்கிட்டு வந்துட்டார். நான் இவ்வளோ வேணாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பாதி எடுத்து கொடுத்துட்டானே இது எனக்கு போதுனே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டீ வாங்கி தரப்பா அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்க போனோம். அங்கே போயிட்டு சமோசா சாப்பிட்டுட்டு சமோசா பஜ்ஜி இதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்து உடனே அந்த பேசிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இவர் தான் என்னால் இவரை சரியாக வீடியோ எடுக்க முடியல. அவரும் கொஞ்சம் சங்கடப்பட்டார். அதுவும் இல்லாமல் கேமராவும் சரியில்லைங்க, இல்லைன்னா நல்லா வீடியோ எடுத்துருக்கலாம். ஸோ அவ்வளோதான். நைட்டு வந்து இங்கே பக்கத்தில் எங்கேயா ஸ்டே பண்ணிட்டு நான் அடுத்த நாள் கிளம்பணும்.